Hello everyone. என்னோட ஃப்ரெண்டுக்கு அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரி டேட்டாஸ் ஒரு ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் ஆஃப் டேட்டாவை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க சொன்னாங்க. அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துட்டேன். அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. மிடில் உள்ள டெக்ஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ மிட் ஃபார்முலாவாக போட்டுக்கிறோம். இப்போ எந்த டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டோட லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபைண்ட் ஃபார்முலாவை நம்ம போடுறோம். ஸோ இப்போ எந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணுமோ டபுள் கோட்ஸுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை போட்டுக்கிறோம். ஸோ வித்தின் இந்த டெக்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸ்டார்ட் நம்பர் 1. ஸோ நமக்கு ப்ராக்கெட் வேண்டாம். ஸோ +1 போட்டுக்கிறோம். இப்போது நம்ம நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்டாகிற கோட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோம். ஸோ இப்போ கமா கொடுத்துட்டு வித்தின் இந்த டெக்ஸ்ட் கொடுக்குறோம் 1 கொடுக்குறோம். ஸோ இப்போது இதிலிருந்து மைனஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் இதிலேருந்து -1 கொடுத்துட்டு ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெனி சுச்சுவேஷன்ஸில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.